படைப்பாக தமிழர் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிக வளர்ச்சியில் இன்றும் பல நூறு ஆண்டுகளாக தொட்டு தொடரும் பாரம்பரியத்தை கட்டி காத்து வரும் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டு மக்களின் சிறப்பு மிக்க காவல் தெய்வம் ஸ்ரீ வல்லடிகாரர் கோவில் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வெள்ளலூர் நாட்டு மக்களின் இணையற்ற காவல் தெய்வங்கள் தான் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மனும் ஸ்ரீ வல்லடிகாரரும். நமது முந்தைய வெளியீட்டில் ஸ்ரீ ஏழைக்காத்தம்மன் கோவில் திருவிழாவை பற்றி விரிவாக பார்த்தோம். இன்று ஸ்ரீ வல்லடிகாரர் கோவில் பற்றியும் கோவிலின் சிறப்புகளை பற்றியும் காண்போம், வாருங்கள். கோவிலின் சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் இங்கு பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற சீட்டு எழுதி வைத்து இறைவனிடம் வேண்டுகிறார்கள். நான் முந்தைய வீடியோவில் வெள்ளலூர் நாட்டின் பெருமைகளை பற்றி கூறியிருந்தேன். 62 கிராமங்கள் ஒன்றிணைந்து 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு 11 கரைகளை சேர்த்து 22 அம்பலகாரர், 22 இளங்கட்சி, கோவில் பூசாரி, கிடாவெட்டி என நிர்வகிக்கப்படுவதுதான் வெள்ளலூர் நாடு. இப்படிப்பட்ட நாட்டுக்குள்ளதாங்க வல்லடிகாரர் குடிகொண்டிருக்கிறார். இந்த வல்லடிகாரர் என்பவர் யார்? இந்த தலத்தோட வரலாறு என்ன தெரிந்துக்கலாம் வாங்க. ஒரு காலத்துல வெள்ளலூர் நாட்டு கிராமங்கள்ல அளவுக்கு அதிகமா வழிப்பறி சம்பவங்கள் நடந்துட்டு இருந்திருக்கு. புயல் வேகத்தில் பறக்கும் குதிரையில் பறந்து வரும் மாயாவி ஒருத்தர் தான் இந்த வழிப்பறி சம்பவங்களை ஈடுபட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல மாயாவியோட அட்டூழியத்தை தாங்கவே முடியாத கிராம மக்கள் தங்களை வாழ வைக்க கூடிய ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மனிடம் சென்று முறையிடுறாங்க. அம்மனும் மக்களோட வேண்டுதலுக்கு மனம் இறங்கி மாயாவிய வழிமறிச்சு, இனிமேல் நீ இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது, மக்களை இப்படி துன்புறுத்த கூடாது, இதுக்கு நீ கட்டுப்பட்டா என்னோட எல்லைக்குள்ளேயே உனக்கும் ஒரு இடத்தை நான் தருவேன், என்னை எப்படி போற்றி மக்கள் வழிபடுறாங்களோ அதே போல உனக்கும் ஒரு ஆலயத்தை கட்டி அவங்க உன்னை வழிபடுவாங்க அப்படின்னு அம்மன் வாக்கு கொடுக்கறாங்க. அம்மனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்ட மாயாவி அந்த இடத்திலேயே புதிஞ்சு போயிட்டாராம். அதன் பிறகு கிராம மக்களும் எந்தவித வழிப்பறி தொந்தரவும் இல்லாம, திருட்டு பயமும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி மகிழ்வா இயல்பா போய்கிட்டு இருந்த நாட்கள்ல ஒரு நாள் தன்னோட வயல்ல வேலை செய்துட்டு இருக்க கூடிய கணவனுக்காக மனைவி ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கஞ்சி களையம் சுமந்துக்கிட்டு போறாங்க. கஞ்சி களையம் அப்படிங்கறது இங்க என்னன்னா, முந்தின நாள் இரவு சமைத்த உணவுல தண்ணீர் ஊற்றி நன்கு குழைந்த பதத்துல இருக்கக்கூடிய உணவை தான் நம்ம கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போதுள்ள நிறைய குழந்தைகளுக்கும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய வளரும் தலைமுறைகளுக்கும் சரி, இதனுடைய பொருள் தெரிவதில்லை. இது மிகவும் ஆரோக்கியமான உணவு. சரி, வாங்க கதைக்குள்ள வந்துருவோம். அந்த பெண் என்ன பண்றாங்க, அந்த கஞ்சி பானையை சுமந்துக்கிட்டு அந்த வழியா போய்கிட்டு இருக்காங்க, தன்னோட வயலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது அவங்களுடைய கால் இடறி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழுகும் போது அவங்களோட தலையில சுமந்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த கஞ்சி பானையானது கீழே விழுந்து அந்த கஞ்சியானது கொட்டி விட்டது. நம்ம தெரியாம தவறுதலாக இந்த கல் மேல கால் வைத்ததுனால இடறி விழுந்துட்டோம் அப்படின்னு அந்த பெண்மணியானவர் நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றுட்டாங்க. அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க, வயலுக்கு போயிட்டாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு கணவர் கேட்கிறாரு. கணவரிடம் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருந்தேன், வரும்பொழுது ஒரு கல் இடறி நான் கீழே விழுந்துட்டேன், பானை உடைந்து கஞ்சி கொட்டி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, பரவாயில்லைன்னு அன்னைக்கு வேலையை முடித்துட்டு அடுத்த நாளும் அதே வழியில அந்த பெண்மணியானவர் கஞ்சி களையத்தை சுமந்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி வரும் பொழுது மறுபடியும் அதே குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது மறுபடியும் கால் இடறி கீழே விழுறாங்க. அப்படி விழுகும் போது அவங்க தலையில இருக்கக்கூடிய கஞ்சி பானையானது கீழே விழுந்து கொட்டி அந்த கஞ்சியெல்லாம் கொட்டிடுது. தொடர்கதையாக மாறி போய்விட்டது. தினமும் என்ன ஆகுது, இதே போல ஒரு வாரத்துக்கு குறிப்பிட்டு அவங்க நடந்து வர்றாங்க. வரும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது அந்த கல் தடுக்கி விழுது, அவங்க கீழே விழுறாங்க. அவங்க தலையில சுமந்துட்டு வர அந்த கஞ்சி பானையும் உடைந்து கொட்டி போயிருது. இது தொடர்கதையாகி போகுது. அப்படியே தினம் போய் கணவர்கிட்ட கால் இடறி விட்டது, நான் விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. இதனால அந்த பெண்ணின் கணவர் கடும் கோபம் கொண்டு மண்வெட்டியோட கிளம்பி தன் மனைவி காலை இடறி விடும் அந்த கல்லை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்யறாரு. ஆனா அந்த கணவரால அந்த கல்ல அசைக்கவே முடியலங்க. அதோடு மட்டும் இல்லாம மண்வெட்டியோட வெட்டி விழுந்த இடத்தில் இருந்தெல்லாம் ரத்தம் பீரிட ஆரம்பிச்சிருச்சு. இதை கண்ட அந்த பெண்ணின் கணவன் மயங்கி விழுந்து படுத்த படுக்கையாகிட்டார். இந்த நிலையை கண்ட கிராம மக்கள் என்னவோ ஏதோ என்று பயந்து குறி சொல்லும், அதாவது ஜோதிடம், ஆரூடம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல அந்த பக்கம் கிராமப்புறங்கள்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோடாங்கிக்காரர்னு சொல்லுவாங்க. அந்த கோடாங்கிக்காரரை அழைத்து காரணத்தை கேக்குறாங்க. அப்போது குறி சொன்ன கோடாங்கி, ஏழைக்காத்த அம்மனால அடக்கி வைக்கப்பட்ட மாயாவி இங்குதான் புதையுண்டு கிடக்குறான், காலிடர வைத்து கஞ்சி பானையை உடைய வைப்பது எல்லாமே இவனோட வேலைதான். அம்மன் அவனுக்கு வாக்கு கொடுத்தது போல நீங்க எல்லாரும் மாயாவிக்கு ஆலயம் கட்டி வழிபட வேண்டும் என்று கூறினார் கோடாங்கி. கோடாங்கி சொன்னபடி மாயாவி புதையுண்ட அந்த அம்பலகாரன்பட்டி எல்லையில அவனுக்கு கோவில் கட்டி
கோவிலின் வாசல்ல மாயாவியோட குதிரை ஒன்றையும் மண்ணால் செய்து வைத்தாங்களாம். இதற்கு சேமங்குதிரை என்று பெயரும் வைத்திருக்காங்க. அந்த மாயாவி தாங்க இப்போது வல்லடிகாரரா நின்று மக்களை வளமையோட காத்து வந்துட்டு இருக்காரு. பல இதிகாசங்கள்ல பல அசுரர்களை வேறறுக்க பராசக்தி, காளி, தேவி என பல அவதாரம் எடுத்து அசுரர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த தவறை உணர்ந்தவங்களுக்கு பாவ விமோசனம், இது போல் தவறு நடக்காமல் இருக்க அந்த அசுரர்களையே என்ன பண்ணுவாங்க, காவலுக்கு வைப்பது போலவே இங்கும் நடந்திருக்கு இல்லைங்களா? நம்ம பல கதைகள்ல கேட்டு இருப்போம். அதே போலதான் இங்கேயும் நடந்திருக்கு. அன்னை ஸ்ரீ ஏலிக்காத்தம்மனாக அவதாரம் எடுத்து ஸ்ரீ வல்லடிகாரருக்கு பாவ விமோசனம் கிட்ட எல்லை சாமியாக நிலைநிறுத்தி விட்டார். அவரும் அன்னையினோட வாக்கிற்கு கட்டுப்பட்டு நாட்டு மக்களை நடுநிலைமை தவறாது காத்து நிற்கின்றார். இவரோட கோயிலோட முன்பக்கத்துலங்க பெரிய கருப்பசாமி இருக்கிறாரு. வடக்கு ஒரு மண்டபம் இருக்கு. அங்க பூரணி பொற்களை அம்பாள் சகிதம் வல்லடிகாரர் வீற்றிருக்கிறாரு. கோவிலோட பின்பகுதியில கூகமுத்தி அப்படிங்கிற அரிய வகை ஒரு மரம் இருக்கு. இந்த மரம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமரம் போலவே இருக்கும். இந்த மரத்துக்கு அடியில தான் ஆதி காலத்துல அம்மனால புதைக்கப்பட்ட அந்த மாயாவி இருப்பாரு. இவரதான் சுயம்பு வடிவ வல்லடிகாரராக, ஆதி வல்லடிகாரராக வழிபாடு செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க காவல் தெய்வத்திற்கு மாசி மாதத்தில் வெகு விமர்சையாக திருவிழா நடத்துவாங்க. இங்க 15 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இந்த திருவிழாவை நடத்துவாங்க. நான் முந்தைய வெளியீட்டிலேயே சொல்லியிருக்கேன், இவங்களுடைய விரதமானது எப்படிப்பட்ட கட்டு சிட்டான கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட விரதம் இருந்துதாங்க இந்த காவல் தெய்வத்துக்கும் தன்னுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்துவாங்க. இங்க திருமண தடை நீங்க, குழந்தை வரம் கிடைக்க, பல்வேறு பிரச்சனைகள் தீர, மனக்குறைகள் அகல மக்கள் இறைவனிடம் சீட்டு எழுதி போட்டுதான் வேண்டிக்கிறாங்க. பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கோவிலுக்கு பின்பகுதியில அந்த கூகமுத்தி மரம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த கூகமுத்தி மரத்துலதான் தொட்டில் கட்டி வழிபாடு செய்வாங்க. குழந்தை வரம் கிட்டியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கரும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கரும்புல தொட்டில் கட்டி அதில் குழந்தையை படுக்க வைத்து அந்த கரும்பு தொட்டிலை தூக்கி கொண்டு ஆலயத்தோட பிரகாரம் முழுவதும் சுற்றி வந்து தன்னோட நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் ஆர்வமாகவும் ஆவலை தூண்டும் விதமாகவும் இருக்குது இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா நீங்க மதுரை மாவட்டம் வரணும். மேலூர் வட்டத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வெள்ளலூர் நாட்டிற்கு அம்பலகாரன்பட்டியை அடைந்தீங்கன்னா அற்புதமாக அமைஞ்சிருப்பாரு ஸ்ரீ வல்லடிகாரர். அவரை வழிபட்டு அவருடைய அருளாசிகளை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்துகின்றோம். நன்றி. எங்களின் இந்த சிறு முயற்சிக்கு ஆதரவு கொடுத்து நேசக்கரம் நீட்டுங்கள், பாசத்தோடு அணுகுங்கள். நன்றி.